ஜோதிட தகவல்கள் வாஸ்து சாஸ்திரம் மற்றும் பஞ்சபூத தத்துவங்களின் அடிப்படையில் அமைந்தவை. பொதுவாக ஒருவரின் ராசிக்கு ஏற்ற திசையில் தலைவாசல் அமையும்போது அந்த ராசிக்குரிய கிரகத்தின் ஆற்றலும் திசைக்குரிய பஞ்சபூத சக்தியும் இணைந்து நற்பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. இதோ அதன் விரிவான விளக்கம். 1. கிழக்கு திசை. மேஷம், சிம்மம், தனுசு. இந்த 3 ராசிகளும் நெருப்பு தத்துவத்தை ஃபயர் எலிமெண்ட் சார்ந்தவை. காரணம், கிழக்கு திசைக்கு அதிபதி சூரியன். நெருப்பு ராசிக்காரர்களுக்கு சூரியனின் ஒளி மற்றும் ஆற்றல் மிகுந்த கிழக்கு திசை அதிகப்படியான சுறுசுறுப்பையும் வெற்றியையும் தரும். கிழக்கு வாசல் வழியாக வரும் அதிகாலை சூரிய ஒளி ஆரோக்கியத்தையும் புகழையும் கொடுக்கும் என்பதால் இது இவர்களுக்கு உகந்தது. 2. தெற்கு திசை. ரிஷபம், கன்னி, மகரம். இந்த 3 ராசிகளும் நில தத்துவத்தை எர்த் எலிமெண்ட் சார்ந்தவை. காரணம், தெற்கு திசைக்கு அதிபதி செவ்வாய் மற்றும் யமன். பொதுவாக தெற்கு திசை பாரமானது அல்லது ஸ்திரத்தன்மை கொண்டது என கருதப்படுகிறது. நில ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே பொறுமையும் உறுதியும் கொண்டவர்கள். இவர்களுக்கு தெற்கு திசை வாசல் பொருளாதார வளர்ச்சியையும் நீண்டகால நிலைப்புத்தன்மையையும் தரும் என்று சொல்லப்படுகிறது. 3. மேற்கு திசை. மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 ராசிகளும் காற்று தத்துவத்தை ஏர் எலிமெண்ட் சார்ந்தவை. காரணம், மேற்கு திசைக்கு அதிபதி சனி பகவான். காற்று ராசிக்காரர்கள் அதிக சிந்தனை திறன் கொண்டவர்கள். சனி பகவான் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தருபவர். மேற்கு திசை வாசல் இவர்களுக்கு தொழில் ரீதியான லாபத்தையும் சமுதாயத்தில் ஒரு கௌரவமான இடத்தையும் பெற்றுத்தரும் என நம்பப்படுகிறது. 4. வடக்கு திசை. கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகளும் நீர் தத்துவத்தை வாட்டர் எலிமெண்ட் சார்ந்தவை. காரணம், வடக்கு திசைக்கு அதிபதி குபேரன் மற்றும் புதன். நீர் ராசிக்காரர்களுக்கு வடக்கு திசை மிகவும் குளிர்ச்சியையும் செல்வ செழிப்பையும் தரக்கூடியது. வடக்கு திசை வாசல் வழியாக வரும் ஆற்றல் இவர்களுக்கு மன அமைதியையும் பணவரவையும் தடையின்றி வழங்கும். ஒரு முக்கியமான குறிப்பு. படத்தில் கடைசியாக குறிப்பிட்டுள்ளபடி கிழக்கு வாசல் பொதுவாக எல்லோருக்கும் நன்மை தரும். இதற்கு காரணம் சூரியன் உதிக்கும் திசை என்பதால் அங்கிருந்து வரும் பிராணசக்தி, பாசிட்டிவ் எனர்ஜி அனைத்து ராசியினருக்கும் நன்மையையே செய்யும். வாஸ்துவில் இது தவிர வீட்டின் உட்புற அமைப்பு மற்றும் நிலத்தின் அமைப்பு போன்றவையும் முக்கிய பங்கு வகிக்கும். உங்கள் ராசிக்கு ஏற்ற வாஸ்து முறைகள் அல்லது உங்கள் வீட்டின் திசை குறித்து மேலும் ஆலோசனைகள் வேண்டுமா? சொல்லுங்கள், நான் உதவுகிறேன்.